Hello armies, welcome to my channel ra. So this is just a fiction. So ரொம்ப போட்டு அடிக்ட் ஆகிடாதீங்க. இது ஜஸ்ட் அ ஃபிக்ஷன் இமேஜினேஷன் ஸ்டோரி தான்டா. அண்ட் தென் ஆர்மீஸ் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்டா. ஸோ நம்ம சேனலில் வந்து 999 சப்ஸ்கிரைபில் நிற்குது. ஸோ ஒரு சப்ஸ்கிரைப் வந்தால் 1K ஆக போகுது. ஸோ ஆர்மீஸ் தேங்க்யூ என் கூட இவ்வளோ நல்லா ஜேர்னி பண்ணதுக்கு. அண்ட் தென் ஒரு சாரியும் நான் உங்ககிட்ட சொல்லணும். பிகாஸ் நான் வீடியோவே போடுறதில்ல கரெக்டாக. எனக்கு கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ் தான். ஸோ உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு ஒரு பக்கம் மனசும் சரியில்லை, அண்ட் தென் உடம்பும் சரியில்லை. அது தாண்டா பிரச்சனை ஆர்மீஸ். ஸோ ஓகே, சாரி நான் இவ்வளோ நாள் வீடியோ போடுறதுக்கு யாரும் கோவப்பட மாட்டீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இனிமேல்லேருந்து எஃப்எஃப் ரெகுலராக வரும்னுலாம் சொல்லி உங்களை ஏமாற்ற மாட்டேன். பிகாஸ் எனக்கு காலேஜ் ஓப்பன் ஆக போகுது, நான் போய் தான் ஆகணும் எப்படி இருந்தாலும். ஸோ வீடியோ டிலே ஆகி தான் வரும், பட் கண்டிப்பாக வரும்டா. நான் உங்கள் கூடயே தான் இருப்பேன், ஓகேவா? ஓகேடா ஆர்மீஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது ஒரு அழகான ஒன் ஷாட். ஸோ இந்த ஒன் ஷாட் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன்டா. பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கடா செல்லக்குட்டீஸ். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எடுத்ததுமே இந்த பக்கம் காட்டினா ஒரு பையன் அழகாக தூங்கிட்டுருக்கான். ஸோ சூரியன் வெளிச்சம் வந்து அவன் முகத்தில் படுது. ஸோ அவன் அப்படியே திரும்பி இன்னொரு பக்கம் இருக்க பில்லோவை எடுத்து கட்டி பிடிச்சிட்டு அப்படியே உருண்டு படுத்து தூங்கிட்டுருக்கான். ஸோ கரெக்டாக அவன் வீட்டில் யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தமும் அவனுக்கு கேட்குது. அவன் இந்த பக்கம் யார் இந்த டைமுக்கு வந்து உயிரை வாங்குறா தெரியலையே, மேபி அவனா? இருக்காது அவன்லாம் வர வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கும் போதே கரெக்டாக திரும்பவும் காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க நிறுத்தாமல். என்ன இது காலிங் பெல் விடாமல் அடிச்சிட்ருக்கானுங்க. இன்றைக்கி சண்டே வாச்சு, வீட்டுக்கு யாரும் வரக்கூட மாட்டானுங்களே. அவன் அவனோட வேலையில் தான் பிஸியாக இருப்பான். சரி யார் இருந்தால் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பையன் ஏஞ்சிக்கிறான். ஸோ அது வேறு யாரும் இல்லை, கிம் தயாங் தான். ஸோ அவன் ஏஞ்சிக்கிறான். ஸோ எந்திரிச்சு அப்படியே பொறுமையாக நடந்து போய் கதவு திறந்து பார்த்தா யாருமே இல்லை. ஸோ இந்த பக்கம் ஒரு கிஃப்ட்டு மட்டும் இருக்குது, கிஃப்ட் பாக்ஸ். அது அப்படியே இந்த பக்கம் தாங்க பார்த்துட்டு, யார் இந்த கிஃப்ட் பாக்ஸ் வச்சுருப்பா, என்ன இருக்கும் கிஃப்டா, ஏன் தயாங் இவ்வளோ யோசிக்கிற, திறந்து பார்த்துருந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அப்படியே அதை ஓப்பன் பண்ணுறான். ஸோ ஓப்பன் பண்ண உடனே ஒரு பஞ்சிங் ஹேண்ட் மாதிரி வந்து டப்புன்னு தயாங்கோட ஃபேஸ்லேயே வைக்குது. ஸோ தயாங்கோட ஃபேஸ் அப்படியே ரோஸ் ஆகுது. அந்த தென் அதில் எழுதியிருக்கு ஏப்ரல் ஃபூல் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிறான் யார் அதுன்னு. அப்படியே தயாங் கத்துறான், ஜியான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்துறான். ஸோ இந்த பக்கம் காரணா ஜங்குக் அதெல்லாம் வாசல் நின்று பார்த்து செம்மையாக சிரிச்சிட்டு இருக்கான் விழுந்து. ஏன்னா தயாங்கோட ஃபேஸ் பார்க்க அப்படி இருக்குது, ஃபுல்லாக ரோஸாக அந்த பஞ்சிங் ஹேண்ட் வந்து அடித்ததுனால. ஸோ தயாங்க தூக்கி போட்டு எங்கடா இருக்க, எங்கே ஒளிஞ்சிருந்து பார்த்துட்ருக்க, வெளியே வாடா அப்படின்ற மாதிரி கத்துறான். பட் ஆனால் அவனோட ஃபோனுக்கு விடாமல் மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த பக்கம் தயாங் இது என்ன இது ஒரு பக்கம் அடிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயாங் போய் அதை எடுத்து பார்த்தா இன்ஸ்டாகிராமில் தான் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதே அந்த போஸ்ட் எல்லாருமே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறாங்க. என்ன போஸ்ட்டுன்னு பார்த்தா இப்போ தயாங்க அடி வாங்கினால, ஸோ அந்த போஸ்ட் தான் போட்டிருக்காங்க. ஸோ அதை போட்டுட்டு நோ புவர் பன்னி டைகர் அப்படின்ற மாதிரி கீழே போட்டு ஹேஷ்டேக் போட்டு ஒரே சிரிப்பாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஸ்மைலி பிக்கா. அதை பார்த்தோன்னே இந்த பக்கம் தயாங் இப்போ தானே அடி வாங்கினேன், அதுக்குள்ளே இது எப்படி இன்ஸ்டாக்கு போச்சு, ஜனுக்குக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தயாங் திரும்பவும் கத்தான். ஸோ கத்திட்டு இந்த பக்கம் அப்படியே வெளியே வந்து தேடுறான் எங்கே இருக்கான் ஜங்குக்குன்னு சொல்லிட்டு. பட் ஜங்குக் அங்கே இல்லை. அதுக்குள்ளேயே அவன் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். ஸோ ஜங்குக் கார்லலாம் விழுந்து சிரிச்சிட்ருக்கான் தயாங்கோட ஃபன்னி ஃபேஸை பார்த்து. ஸோ செம்மையாக ரியாக்ஷன் கொடுத்துருப்பான் தயாங் அதை அடிச்சோனையுமே அவன் ஃபேஸில். ஸோ செம்ம ஃபன்னாக இருந்திருக்கும் அந்த ரியாக்ஷன். அதை தான் இந்த பக்கம் எல்லாருமே பார்த்து சிரிச்சிட்ருக்கான். இந்த பக்கம் ஜேகே அப்படியே இந்த பக்கம் காட்டினா தயாங் கோவத்தோட உச்சக்கட்டத்தில் இருக்கான். ஸோ அவனுக்கு வர கோவத்துக்கு இந்த பக்கம் ஜங்குக்கு போட்டு அடிக்கணும்னு தோணுது. பட் அவன் மனசுக்குள்ளே அமைதி தயாங் அமைதி, அவன் என்ன வேணாலும் பண்ணட்டும், நீ எதுவும் பண்ணாதடா, நீ அமைதியாக டீல் பண்ண எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அப்படியே கூலாக எழுந்திரிச்சு வெளியே தான் வரான். ஸோ வந்துட்டு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரம் வீட்டுக்குள்ளே போயிட்டு ஸோ ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவன் எப்பயும் போல் தான் தாங்க அவனுக்கு பிடிச்ச ஃபுட்டை சமைச்சி சாப்பிட்றான். ஸோ தாங்க அப்பா அம்மான்னு சொல்லிக்க யாரும் கிடையாது. தாங்க ஒரு ஆர்ஃபனேஜ் தான். பட் இருந்தாலும் அவனோட ஹார்ட் ஒர்க்கால் ஒரு வீடு அண்ட் தென் ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிற அளவுக்கு ஒரு காலேஜ், அந்த மாதிரி அவனோட லைஃப் அவன் ரன் பண்ணிகிட்ருக்கான். பட் காலேஜ்லேயே அவனுக்கு ஒரு புல்லிங் இருக்குது. அது வேறு யாரும் இல்லை, ஜியான் ஜங்குக் தான். பட் ஜங்குக்கு தாங் மேலே ஒரு சின்ன க்ரஷ். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே இருக்குது. இந்த பக்கம் ஜங்குக்கே தெரியாமல்.
தாங் சாப்பிட்டுலாம் முடிக்கிறான். ஸோ தாங் எப்பவுமே கண்ணாடி வியர் பண்ணுறது அவனோட ஹேபிட். ஏன்னா கண்ணாடி தான் போகணுன்னு சொல்லியிருக்காங்க, அவனோட கண்ணில் லைட்டாக பவர் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவனோட கண்ணாடி வியர் பண்ணிவிட்டு அவன்கிட்ட ரொம்ப காஸ்ட்லி கிளாத்லாம் இல்லை. ஸோ நார்மலான கிளாத் அதுவே இந்த பக்கம் தாங்க்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ தாங்க அதை எடுத்து வியர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் தயாம் ஸோ கையில் ஒரு பேக் எடுத்துக்கிட்டு நேராக கிளம்புறான். ஸோ எங்கே கிளம்புறான்னு பார்த்தா லைப்ரரிக்கு தான். ஸோ அங்கே போய் கொஞ்சம் புக்ஸ்லாம் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். பிகாஸ் இன்றைக்கி சண்டேன்றதுனால அவன் ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்ருப்பான். ஸோ அதுவும் இந்த பக்கம் லீவாக தான் இருக்கும். அதனால் இந்த பக்கம் கரெக்டாக தான் கிளம்பி லைப்ரரிக்கு போயிட்டான். ஸோ என்ட்ரன்ஸ்குள்ளே போகும்போதே அவன் தலையில் யாரோ தண்ணி பால் அந்த மாதிரி பலூன் இருக்குல்ல, தண்ணியை ஃபில் பண்ணி அடிக்கிறாங்க. ஸோ அப்படியே நிற்கிறான் தயாங். அவனோட கிளாத்தெல்லாம் நனைஞ்சிருச்சு. அப்படியே மேலே பார்த்தா யாருமே இல்லை. ஸோ அவன் இது ஏதாச்சும் குழந்தைங்க தெரியாமல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஸோ அங்கே ஒரு சின்ன குழந்தைங்க 2 பேர் பலூன் வச்சு ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களா தான் இருக்கும். திட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேக்லேருந்து டவல் மட்டும் எடுத்து லைட்டாக ஹேண்ட்ஸ் கச்சிப் மாதிரி ஸோ அதை எடுத்து அப்படியே அவனோட தலை அந்த நான் கிளாத் எல்லாம் தொடச்சிக்கிட்டே பொறுமையாக உள்ளே போகிறான். ஸோ உள்ளே போயிட்டு அவனுக்கு பிடிச்ச ஒரு 4 புக் எடுக்கிறான். ஸோ தயாங் புக் எடுத்துகிட்டு அங்கேயே உட்காந்து படிக்க தான் ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ படித்து அந்த புக்கை முடிக்கிறான். ஸோ டைம் இதுக்கே மத்தியானம் ஆயிடுது. மத்தியானம் ஆயினொன்னுமே இந்த பக்கம் தயாங்க்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ தயாங் அவனோட பேக் எடுத்துக்கிட்டு ஸோ 2 புக்கை மட்டும் வீட்டுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் லைப்ரரி கிட்ட ஓனர் இருப்பாங்களே, ஸோ சூப்பர்வைசர் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அவன் அதை எடுத்துகிட்டு நேராக கிளம்பி அவங்க வீட்டுக்கு தான் கிளம்புறான். ஸோ போகிற வழியிலேயே தயாங்க்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ தலை சுற்றுற மாதிரி. ஸோ அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் சேம் டைம் பசிக்கவும் செய்யுது ரொம்ப அதிகமாக. ஸோ இந்த பக்கம் தயாங் அப்படியே பொறுமையாக போகிறான். சரி வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ தயாங் போயிட்டுருக்கும் போதே இந்த பக்கம் தயாங்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஷியஸ் போகுது. பிகாஸ் அவன் காலைல கொஞ்சமாக தான் சாப்பிட்ருப்பான். வீட்டில் இருந்த ஃபுட்டை வச்சு சமைச்சி தான் சாப்பிட்ருப்பான். இந்த பக்கம் கண்ணா தயாங் ஓ என்னது கால்லாம் நடுங்குது, என்ன அதெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. தயாங் இதுக்கு தான் சாப்பாடு கட்டிட்டாவது வந்திருக்கலாம் போல். தண்ணி தாகம் வேறு எடுக்குது. வீட்டில் வேறு எதுவுமே இல்லையே. ஷாமன் நூடுல்ஸ் தான் ஏதாச்சும் வாங்கிக்கலான்னு வந்துட்டேன். என்னால் இதுக்கு மேலே நடக்க முடியாது. ஏதாச்சும் பஸ் ஸ்டாண்ட் ஏதாச்சும் இருந்தால் நல்லாயிருக்குமே. அச்சோ தலை சுற்றுதே. தண்ணி வேறு தாகமாக இருக்குது. தண்ணியாவது குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பேக்லேருந்து வாட்டர் பாட்டில் எடுத்து ஸோ அப்படியே ஒரு ஸ்விப் தான் குடிப்பான். ஸோ அவனுக்கு காலெலாம் இன்னும் நடுங்க ஆரம்பிக்குது, தலைலாம் இன்னும் சுற்றுது. ஸோ தாங்க அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து அப்படியே அவனோட ஃபேஸில் தான் ஊற்றுறான். ஸோ ஊற்றிட்டு அந்த இடத்துல ஒரு மாதிரி தள்ளாடி நடந்துகிட்ருக்கான். கரெக்டாக யார் மாதிரியே பம்ப் ஆகிறான். ஸோ தாங்க கீழே விழுற மாதிரி அப்படியே போகிறான். பட் கீழே விழலை. அந்த பர்சன் அப்படியே இந்த பக்கம் தயாங்க இழுத்து அவனோட செஸ்ட்டோட இறுக்கி பிடிச்சிக்கிறான். ஸோ தயாங்க அப்படியே தள்ளாடிக்கிட்டே அவன் ஐஸை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே நிற்கிறது ஜங்குக். தாங்க பார்த்துட்டு என்னடா புட்டி கீழே விழுற மாதிரி போகிற, கண்ணாடி போட்டு கண்ணு தெரியலையா, என்னாச்சு, ரொம்ப வேர்த்துலாம் கொட்டுது உனக்கு அப்படின்னு இந்த பக்கம் தயாங் அப்படியே ஜேகே ஷர்ட் இருக்கமா பிடிச்சிக்கிட்டு ஜங்குக் எனக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல, எனக்கு கான்ஷியஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது ஜங்குக், எனக்கு பயமாக இருக்குது, என்னால் பேச முடியல, என் காலை அசைக்க முடியல, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சொக்குது ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த பக்கம் தாங்க இருக்கே அப்படி ஜேகே ஒரு ஷர்ட் இறுக்கமாக பிடிக்கிறான். ஜேகே ரொம்ப பயப்படுறான். பிகாஸ் தாங்கோட ஆக்டிவிட்டீஸ் அது அவனுக்கு இன்னும் பயமுடுத்துது. இந்த பக்கம் ஜேகே தாங் இங்கே பாருடா, டேய் இங்கே பாரு, என்னாச்சு உனக்கு, என்னடா தயாங் கண்ண முடியாது, இங்கே பாருடா தயாங் இங்கே பாரு அப்படின்னு சொல்ல தாங்க அப்படியே அவனை கான்ஷியஸையும் அந்த அவன் நிற்கிற ஸ்டேபிளாக நின்று தெரியும் அப்படியே விட்டு கீழே விழுற மாதிரி போகிறான். ஜேகே அப்படி தாங்க பிரைடல் ஸ்டைலில் தூக்கிடுறான். தயாங் டேய் என்னடா ஆச்சு, கண்ணை தோறடா, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகே அப்படி தாங்க தூக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்புறான். ஸோ நேராக கிளம்பும் போதே இந்த பக்கம் ஜேகே ஒரு காரில் தான் உட்கார வச்சு தாங்க கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ நேராக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோன்னே இந்த பக்கம் தாங்க தனியாக கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுறாங்க. ஸோ டாக்டர் அப்படியே வெளியே வந்து இந்த பக்கம் ஜேகேவை பார்த்து நீங்கள் யார் அவருக்கு, நான் அவனோட ஃப்ரெண்டு தான் டாக்டர், ஏன் என்னாச்சு, அவருக்கு இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது, அட் த சேம் டைம் அவர் எதுவும் சாப்பிட்லன்னு நினைக்கிற மத்தியானத்துலேருந்து, அண்ட் தென் அவர் ரொம்பவும் வீக்காக இருக்கார், நான் சம் டேப்லெட்ஸ் எழுதி தரேன், ஸோ அவர் ப்ரோட்டீனாக இருக்கிற ஃபுட்டாக சாப்பிட சொல்லுங்கள், ஏன்னா பார்க்கும்போதே தெரியுது அவர் ரொம்ப வீக்காக இருக்கார், ஸோ பார்த்துக்கோங்க,
ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தாங்க்கு தேவையான மெடிசன்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் எழுதி இந்த பக்கம் கொடுத்துட்றாங்க டாக்டர். இந்த பக்கம் ஜேகே கிட்ட ஜேகே அதை வாங்கிட்டு நிறைய மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுறான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 hour அப்புறமா தான் இந்த பக்கம் தாங்கே எந்திரிக்கிறான். ஸோ தாங்க எந்திரிச்சிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறான். ஸோ அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத பார்க்குறான். தாங், நான் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்? என்னது கையில் ட்ரிப்ஸ்? நான் யாரை பார்த்தேன் லாஸ்ட்டாக? ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே இந்த பக்கம் ஜங்குக் வாஷ்ரூம்லேருந்து வெளியே வந்துட்டு எந்திரிச்சிட்டியா தாயாங்? ஏன் என்னாச்சு? ஒழுங்காக கூட ஒன்றும் பார்த்துக்க மாட்டியா நீ? எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி கேர்லெஸ்ஸாக தான்டா இருக்க நீ. சரியாக சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, படிப்புன்னு சொல்லிட்டு படிப்பே பிடிச்சிட்ருப்பியா தாயாங் நீ? எப்படி இருக்கப்ப? இல்லை இல்லை நான் கிளம்புறேன். சாரி, உனக்கு ஏதாச்சும் நான் ட்ரபிள் பண்ணியிருந்தான். அந்த ரொம்ப தேங்க்ஸ் என்னை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அப்படியே ஏஞ்சிக்கிறான். ஸோ ஏஞ்சிக்கும் போதே தாங்க்கு திரும்ப தலை சுற்றுற மாதிரி இருக்குது. ஸோ 2 minutes அப்படியே உக்காந்துட்ருக்கான். கரெக்டாக நர்ஸ் வராங்க. நர்ஸ் வந்தோடனே இந்த பக்கம் தாங்க பார்த்துட்டு, சார் நீங்கள் ஏஞ்சிட்டிங்களா? ஆமாம் மேம், நான் ஏஞ்சிட்டேன். கொஞ்சம் எனக்கு இந்த ட்ரிப்ஸை மட்டும் கொஞ்சம் எடுத்து விடுங்களேன். எனக்கு ஹேண்ட் ரொம்ப பெயினாக இருக்குது ப்ளீஸ். இல்லை, அது ஃபுல்லாக ஏறுற வரைக்கும் நீங்கள் பெட்டில் தான் இருந்தாகணும். அந்தேன் இந்தாங்க உங்கள் டிஸ்சார்ஜுக்கான ப்ராசஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் சைன் பண்ணிவிடுங்க. அந்தேன் இந்தாங்க பில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அப்படியே தாங்க கையில் பில் கொடுக்குறாங்க. ஸோ பில்லில் ஒரு 1 hourக்கே பெட் சார்ஜ் வந்து 1000 போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே பக்கத்தாங்க, என்னது 1000 பெட் சார்ஜ்? இல்லை, நான் டிஸ்சார்ஜ் ஆகிக்கிறேன் ப்ளீஸ், எனக்கு போதும் ட்ரிப்ஸ் ஏறின வரைக்கும். இல்லை சார், ட்ரிப்ஸ் கம்பல்சரி, ஸோ நீங்கள் போட்டு தான் ஆகணும். இல்லை ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம், எனக்கு போதும் ப்ளீஸ், நான் நல்லா தான் இருக்கேன், என்னை பாருங்கள், நான் கான்ஷியஸில் இருக்கேன், நல்லா தான் இருக்கேன். அந்த என்னால் எந்திரிச்சு கூட நிற்க முடியுது. ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் ட்ரிப்ஸ் எடுத்துருங்க. என்னோடய ஃபோன் எங்கே? நான் ஃபோன்பே பண்ணிடுறேன், நான் இப்போயே கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் தாங்க ஏஞ்சிக்க ட்ரை பண்ணுறான். ஜேகே அப்படியே வந்து தாங்கோட கையை பிடிச்சிட்டு, நீங்கள் போங்க, நாங்கள் இந்த ட்ரிப்ஸ் ஏறினதுக்கப்புறமே டிஸ்சார்ஜ் ஆகிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லிடுறான். ஸோ இந்த பக்கம் தாங்க, என்ன பேசுகிற? எனக்கு அதெல்லாம் வேணாம் ஜங்கு, கொஞ்சம் தள்ளு, அவங்க போகிறாங்க, ஃபஸ்ட்டு கூப்பிட்டேன் ட்ரிப்ஸ் எடுக்க சொல்லு, இங்கே பாரு அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் தாங்க அப்படியே ஜேகே அப்படியே பெட்டில் படுக்க வைக்க தான் ட்ரை பண்ணுறான். பட் தாங்க படுக்க மாட்டான். ஸோ ஜேகே இந்த பக்கம் பேச ஸ்டார்ட் பண்ணுறான். தாங், பைத்தியமாக பிடிச்சிருக்கு உனக்கு, படு, ஃபஸ்ட்டு ட்ரிப்ஸ் ஏறி முடிட்டோம் அப்புறமா போவேன். இல்லைண்ணா, ஏய் நான் பே பண்ணுறேன்டா, எனக்கு அப்புறமா நீ இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்துரு ஓகேவா? இல்லை வேணாம், நீங்கள் யாரும் எனக்கு பே பண்ண வேணாம், நான் என்னை பார்த்துப்பேன், எனக்கு யாரும் வேணாம். நீ பார்த்துக்கின லட்சணத்தை தான் பார்த்தனே, ரோட்டில் மயங்கி விட பார்த்தல, அதுதான் அந்த லட்சணம் தான் தெரிஞ்சுது. வீட்டு இருந்தால் ரோட்லேயே விழுந்து கடந்திருப்பாரா நீ, ஏஞ்சிருக்க கூட மாட்டேன். இப்போ எவ்வளோ ஹவர் ஆகுது? இப்போ 2 hours நீ அப்படியே அன்கான்ஷியஸ்லேயே இருக்க தாயும். ஏன் உன்னை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டியாடா நீ? சாப்பிடவே மாட்டியா நீ? படிப்புன்னு அதிலே இருப்பியா? யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் தான் வந்துட்டியே, இன்னும் என்ன உனக்கு? ப்ளீஸ் என்னோட நிலமை புரிஞ்சுக்கோ ஜங்கு, எனக்கு இப்போ இங்கேருந்து போகணும் ஜங்கு, கொஞ்சம் தள்ளுறியா? தயாங், நான் பே பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், உன் காசு ஒன்று எனக்கு வேணாம் ஜங்கு. அந்த உன் பின்னாடி மற்ற பொண்ணுங்களாம் சுற்றுவாங்களே காசுக்காக, அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது. முடிஞ்சால் நான் ஃபீஸ் கட்டுறேன், ஸோ இல்லைனா நான் பொறுமையாக டாக்டர்கிட்ட கூட பேசிக்கிறேன், நீ எனக்கு பே பண்ண வேணாம். அந்தேன் தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பு, என்னை கூட்டிகிட்டு வந்து சேர்த்துட்டல போதும். உன்னால் தான் காலையில் என் பேர்லேருந்து எல்லா விஷயமும் இன்ஸ்டாகிராமில் எப்படி போஸ்ட் போட்டிருக்க, உனக்கு அவ்வளோ என்னை பிடிக்கலன்னா தயவு செஞ்சு சொல்லிடு ஜங்கு, தேவையில்லாமல் இந்த மாதிரி கேவலெல்லாம் படுத்தாத. ஏன்னா எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதுன்னு, ஏன்னா உன்னை யாரும் அந்த மாதிரி புல்லிங் பண்ணல, அதனால் உனக்கு தெரியல. அந்தேன் இன்னொரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும், லைப்ரரியில் என் மேலே வாட்டர் பலூன் போட்டது நீ தானே? ஏன்னா நான் புக் எடுக்கும்போது உன்னோட ஷர்ட்டை பார்த்தாங்க, அந்தேன் நீ அப்படி க்ராஸ் ஆனதையும் பார்த்தேன். ஏன் ஜங்கு என்னை இப்படி மாதிரி பாடப்படுத்துகிற? உன்னால் தான் என்னால் நிம்மதியாக சாப்பிட முடியல, தூங்க முடியல, என் லைஃப் என்னால் பீஸ்ஃபுல்லாக வாழ முடியலடா. ஏன் உனக்கு புரியல? தயவு செஞ்சு இங்கே கிளம்பிடு, என்னை இதுக்கு மேலே புல்லிங்லாம் பண்ணாத, எனக்கு பிடிக்கலடா, எனக்கு பிடிக்கல ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் தேங்க்ஸ் சொல்கிறான். ஸோ அவன் கண்ணன் தண்ணி வரதை பார்த்தோன்னே ஜேகே ஸோ எதுவுமே சொல்லலை, அவன் பாட்டுக்கு எழுந்திரிச்சு வெளியே போயிடுறான். தேங்க் காட்டினான். ஸோ அப்படியே பெட்லேயே ரெஸ்ட் எடுக்கிறான். அடுத்த ஒரு 1/2 hour கழிச்சு வந்து இந்த பக்கம் ட்ரிப்ஸ்லாம் எடுத்துடுறாங்க. ஸோ தான் அவனோட அக்கௌண்ட்லேருந்து மணி பே பண்ணுறான். அவன் அப்படியே அவனோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ கேஷ் இருக்குது இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா
ஜஸ்ட் ஒரு 5000 தான் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் அவன் இந்த ஒரு மந்த் பூரா தள்ளணும். தயாங் அப்படியே இந்த பக்கம் என்னது இது 5000 தான் இருக்குது, இதை வச்சு நான் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுவேனா, இல்லை எனக்கு சாப்பாடு செலவுக்கு பார்ப்பேனா, இல்லை வீட்டுக்கு ரெண்ட்டு கொடுக்க பார்ப்பேனா, என்னால் சத்தியமாக முடியல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயாங் குழம்பிக்கிட்டே வீட்டுக்கு போகிறான். ஸோ நேராக வீட்டுக்கு போனதுமே இந்த பக்கம் தயாங் டேப்லெட்ஸ்லாம் போட்டுட்டு அப்படியே படுக்கிறான். ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் சொல்லிட்டு அப்படியே தயாங் கண்ணை மூடி தூங்குறான். இந்த பக்கம் ஜேகேவை காட்டினா, ஏன் தயாங், ஏன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்ற, எப்பயுமே நான் உங்ககிட்ட அப்படி தான் நடந்துப்பேனாடா, உன்னையே சுற்றி சுற்றி வரனே, உன்னை திட்டுறதுக்கு மட்டும்தான் நினைக்கிறியா, இல்லை உன்னை புல்லிங் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நினைக்கிறியா, இல்லைடா அதையே தாண்டி எனக்கு ஒரு மேலே ஒன்று இருக்குடா, ஏன்னா தயாங் உனக்கு அது புரியல அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட ஃபோட்டோவை பார்த்து இந்த பக்கம் ஜேகே குழம்பிகிட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் காட்டினா அப்படியே அந்த டே போகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாருமே ஏஞ்சிக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் காட்டினா தயாங் இருந்துச்சு ரெடியாக வரான் காலேஜுக்கு தான். ஸோ காலேஜில் தயாங் சிம்பிள் கிளாத் தான் வியர் பண்ணுவான், ரொம்ப லக்ஸூரியஸாக இல்லைனாலும் அந்த சிம்பிள் கிளாத்தே அவனுக்கு ரொம்ப அழகாகவும் கூலாகவும் இருக்கும். ஸோ தயாங் அந்த கிளாத் எடுத்து வியர் பண்ணுறான். ஸோ வியர் பண்ணதுக்கப்புறமா ஸோ ஆஸ் யூஷுவல் அவன் காலேஜுக்கு நடந்து தான் போவான். ஸோ பஸ்ஸில் கூட போக மாட்டான். இந்த பக்கம் காட்டினா தயாங் அவன் திங்ஸ்லாம் பேக்கில் எடுத்துக்கிட்டு ஸோ அப்படியே எழுந்திரிச்சு நின்று பார்க்குறான். ஸோ தயாங் வந்து பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருப்பான், அண்ட் தென் பிளாக் கலர் ஃபேண்ட் போட்டிருப்பான். அது அவனுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அவன் வந்து அவனோட கிளாஸும் வியர் பண்ணிவிட்டு அப்படியே அவனோட வீட்டை விட்டு கிளம்புறான். ஸோ நேராக கிளம்பி எங்கே போகிறான்னு பார்த்தா அவன் காலேஜுக்கு தான். ஸோ பொறுமையாக நடந்தே போக ஆரம்பிச்சிட்டான். கரெக்டாக தயாங் காலேஜுக்குள்ளே என்டர் ஆகிறான். பின்னாடி ஒரு ஹாரன் சவுண்ட். திரும்பி பார்த்தா ஜங்குக்கோட கார்டு. ஸோ அவன் எதுவும் சத்தம் போல் எதுவும் பண்ணல. தயாங் பொறுமையாக அவன் நடந்து அவனோட கிளாஸ்க்கு போய் உக்காந்துடுறான். ஸோ தயாங் போய் உக்காந்துட்டு அவனோட புக்ஸ் தான் ஸோ எடுத்து அவன் பாட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிடுறான். யாருமே இல்லை தயாங் கூட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க. ஸோ தயாங் பாட்டுக்கு படிச்சிட்ருக்கான். இந்த பக்கம் காட்டினா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே தயாங்கிட்ட பேச மாட்டாங்க, ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப ரிச் பீப்புள்ஸ் தான். ஏன்னா அது ரொம்ப பெரிய காலேஜ், அதில் சீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதில் 99.9% இல்லை 100% அப்படி வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் சீட். ஸோ தயாங் வந்து 100% வாங்கியிருப்பான். ஸோ ரொம்ப நல்லா படிக்கிற பையன், அதனாலேயே இந்த பக்கம் தயாங் ஒரு நல்ல மார்க் வாங்கியிருப்பான். அப்படியே இந்த பக்கம் காட்டினா தயாங் ஸோ உட்காந்து படிச்சிட்ருக்கான். ஜேகே வந்து பார்க்குறான். ஸோ தயாங் படிச்சிட்ருக்கான். நேற்று தயாங் பேசின வார்த்தையெல்லாம் அவன் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ஸோ தயாங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஓரமாக போய் உக்காந்துடுறான். இந்த பக்கம் ஜேகே, இந்த பக்கம் தயாங் அவனோட வேலை என்னமோ அதை மட்டும்தான் பார்த்துட்ருக்கான். யார்கிட்டையும் பேசல, அவங்களே பேச சொல்லி கேட்கல. ஸோ அவன் பாட்டுக்கு அவனோட ஒர்க்கை பார்த்துட்ருக்கான். கரெக்டாக இந்த பக்கம் தயாங் உக்காஞ்சி அவனோட புக்ஸை ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கும் போது அப்படியே உள்ளே ஒரு கேங் வருது. ஸோ தயாங்க்கு அவங்கள பார்க்கும்போதே சுத்தமாக பிடிக்காது. பிகாஸ் அது வந்து ஒரு ஷைனுன்ற குரூப். ஸோ ஷைனுன்ற வந்து அதில் லீடர். அங்கே இருக்கிறவங்கெல்லாம், அந்த குரூப்பில் இருக்கவங்கலாம் எல்லாருமே ஒரு மாதிரி, ஸோ ஒரு நியராக இருக்க எல்லாரையுமே ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த மாதிரி தயாங் மாதிரி படிச்சுட்டே இருக்க படிப்பாளிங்களை பார்த்தா அவனுங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனாலே என்னமோ சரி தெரியல, தயாங் எப்போ பார்த்தாலும் புல்லிங் பண்ணுறதும் பண்ணுவாங்க. பட் ஜேகே சொல்லியிருப்பான் அவனை தவிர வேறு யாருமே இந்த பக்கம் தயாங் புல்லிங் பண்ணக்கூடாது, தயாங்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாட்டி ஜேகே உட்கார்னா கிளாஸில் இல்லை. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வெளியே தான் இருக்காங்க. பிகாஸ் யாருமே அவ்வளோ சீக்கிரத்தில் கிளாஸில் வந்து உட்கார மாட்டாங்க. ஸோ தயாங் பாட்டு கிளாஸில் உட்காந்து படிக்கிறது அதே தான் வேலையாக வச்சுருப்பான். கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ ஸ்டூடெண்ட் தான் வந்திருப்பாங்க, ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 5 பேர் தான் கிளாஸ்க்கே வந்திருப்பாங்க. ஸோ அதில் இந்த பக்கம் ஜேகே ஒன்று, அண்ட் தென் இன்னொரு பொண்ணு, இவங்க கேங்கில் ஒரு 3 பேர், அண்ட் தென் ஷைன் ஒன்று. ஸோ அவங்களாம் வந்திருப்பாங்க. ஸோ ஷைன் தான் நேரம் தயாங்க பார்க்குறான். ஸோ தயாங் ஸ்டில் படிச்சிட்ருக்கான். அது பார்த்தோன்னே இந்த பக்கம் ஷைன், என்னடா இது இவன் பாட்டுக்கு படிச்சிட்ருக்கான், எப்பயுமே இவனை படிக்க விட மாட்டானு ஜேகே, எங்கே அவன்? எனக்கு தெரிஞ்சு ஜேகே கிளாஸில் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் இவன் படிச்சிட்ருக்கான். கிளாஸில் ஜேகே இல்லையா? இவன் இருந்தால் ஜேகே கன்ஃபார்ம் கிளாஸ்லேயே இருப்பானே. பரவாயில்ல, நல்ல சான்ஸ் தான்டா நமக்கு. படிச்சுன்னு இருக்கான் பார் படிப்பாளி, எப்படி படிக்கிறான் பார். அவன் மூஞ்ச பாரேன், எங்கேயோ திருப்புறான் பாரேன், புக்கே பார்த்துட்ருக்கான். ஆனால் சொல்லக்கூடாது ஷைன், அவனோட லிப்ஸை பார் எப்படி இருக்குது. ஆமாண்டா, நல்லா தான் இருக்கு அவனோட லிப்ஸு, நல்லா பம்பியாக நல்லா ஸ்வீட்டாக இருக்கே. டேஸ்ட் பண்ணி பார்த்தா எப்பட்றா இருக்கும் தெரியலையே. வா ஷைன் போய் பார்த்துடலாம். சரி வாரே, போய் பார்த்தா போச்சு.
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வராங்க இந்த பக்கம் தாங்க பக்கத்தில். ஸோ தாங்க அதெல்லாம் கண்டுக்கல. அவனுங்க வந்து அப்படியே புல்லிங் பண்ணிட்டு போயிடுவானுங்க அப்படின்ற மாதிரி தாங்க உட்காந்துட்ருக்கான். கரெக்டாக இந்த பக்கம் அவனுங்க வந்துட்டு அப்படியே தாங்க பார்த்து, ஒய் ஓய் அறிவு கொழுந்து இங்கே பாடுறா ஏய் அப்படின்னு தாங்க அப்போ பார்க்குறாங்க. ஸோ தாங்க பார்த்துட்டு, என்ன வேணும் உங்களுக்கு, ஏன் இங்கே வந்திருக்கீங்க? அச்சோ, அறிவு கொழுந்துன்னு கூப்பிட்டா தான் திரும்பி பார்ப்பீங்களோ சாரு, இல்லைன்னா பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க மேலே கை வைக்கிறான். ஸோ தாங்க அந்த கையை தட்டி விட்டுட்டு, இங்கே பாரு, தள்ளி இருந்து பேசுகிற வேலை வச்சுக்கோ, தேவையில்லாமல் கிட்டலாம் வராத. எதுக்கு வந்திருக்கீங்க? எதுக்கு வந்திருக்கியா? உன் கூட ஜஸ்ட் பண்ணலாமா, ஃபன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஒரு லேப்ஸ் மேலே கை வைக்கிறான். ஸோ தாங்க எழுந்திரிச்சு அப்படியே ஒரு தள்ளிட்டு, இங்கே பாரு, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தாங்க கிளம்ப ட்ரை பண்ணுறான். பட் ஆனால் இந்த பக்கம் ஷைன் அப்படியே தாங்கோட கையை இறுக்கி பிடிச்சிட்டு, ஸோ தாங்க ஒரு லிப்ஸில் கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வந்துட்டுருக்கான். தாங்க அவனை தள்ளி விடுறான். பட் திரும்ப தாங்கிட்ட வந்து தாங்க ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி வாலில் பின் பண்ணுறான். ஸோ இந்த பக்கம் தாங்க வருது கோவம். ஸோ அப்படியே இந்த பக்கம் ஷைனோட கன்னத்துலேயே ஒரு ஸ்லாப் பட்டுன்னு வச்சிடுறான். ஷைன் அப்படியே பார்க்குறான். அப்படியே தாங்கி, இன்னொரு வாட்டி என்கிட்ட வந்தியனா நீ அவ்வளோதான் உனக்கு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் தாங்க சொல்லிவிட்டு, ஸோ நேராக அவனோட புக்ஸையும் பேக்கையும் எடுத்துக்கிட்டு வெளியே தான் போகிறான். ஸோ வெளியே போய்ட்டு வேறு எங்கேயாவது உட்காந்து கொஞ்சம் நேரம் படிக்கலாம், அப்புறமா கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ கரெக்டாக ஒரு 1/2 hour வெளியே போய் அவன் லைப்ரரியில் உட்காந்து படிக்கிறான் தயாங். ஸோ படித்து முடிச்சுட்டு இந்த பக்கம் தயாங் நடந்து வந்துட்டுருக்கான் காரிடார் வழியாக. பிகாஸ் டைம் ஆகிடுச்சி, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸில் அசம்பிளி ஆகிட்டுருப்பாங்க. டீச்சர் வரதுக்கு ஜஸ்ட் ஒரு 2 minutes ஒரு 3 minutes இல்லை 5 minutes ஆகும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ தாங்க ஒரு 5 minutes இருக்கும் போது ஏஞ்சிக்கிறான். லைப்ரரியிலேருந்து ஏஞ்சி காரிடாரில் நடந்து போயிட்டுருக்கான். கரெக்டாக இந்த பக்கம் யாரோ தாங்க ஏதோ ஒரு ரூம்குள்ளே இழுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ தாங்க அப்படியே பார்க்குறான். அந்த ரூம் ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. தாங்க, என்னது ரூம் இது, நான் யார் இது என்ன இந்த ரூம்குள்ளே புஷ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்த்துட்டு ஸோ வெளியே போகலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். பட் கதவு நல்லா டாப்பால் போட்டு வச்சுருக்காங்க யாரோ. ஸோ இந்த பக்கம் தாங்க்கு கையும் ஒல்ல காலும் ஒல்ல. தாங்க, என்னது இது ரூம் டாப்பாலில் இருக்குது, யாராவது இருக்கீங்களா, ஓப்பன் பண்ணுங்கள், யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டோரை தட்டுறான். பட் நோ ரெஸ்பான்ஸ். உள்ளேருந்து ஒரு சவுண்ட் கேட்குது, வந்துட்டியா, எதுக்குடா என்ன அடித்த, ஏன் அடித்து தப்பு பண்ணிட்டியே, உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல, அதனால தான் நீங்கள் வந்திருக்க அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேட்குது. ஸோ அது கேட்டதுமே இந்த பக்கம் தாங்கோட உடம்புல ஷவர் ஆகுது. ஸோ தாங், ஷைன் நீயா, இங்கே பாரு, விளையாடாத, டோரை ஓப்பன் பண்ணு, நான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகுது. பார்த்தா ஷைன் தான் அங்கே நிற்கிறது. ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜங்குக் தான். என்ன இந்த தாங் பையன் இன்னும் காணோம், இவன் இந்த டைமுக்கெலாம் கிளாஸில் உட்காந்துட்ருப்பானே, மேபி அவன் எங்கேயாவது வெளியே போயிருப்பானா, பட் எதுக்கு அவன் அங்கே போயிருக்கான், இன்றைக்கி அவன்கிட்ட நான் கன்ஃபஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஸோ அந்த பக்கம் ஜேகேவை காட்டினான், தாங்கிட்ட கன்ஃபஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அவன் ஃப்ளார்ஸ் புக்கே எல்லாத்தையும் வாங்கி பேக்குள்ளே வச்சுருக்கான். புக்கை தவிர ஜேகேவோட பேக்கில் எல்லாமே இருக்குது. ஸோ ஜேகே பார்த்துட்டு, இந்த பையனை என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல, எங்கே இருக்கான்னு தெரியலையே, சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளாஸை விட்டு அப்படியே வரான். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜேகே வெளியே வந்து அப்படியே நடந்துகிட்ருக்கான். ஸோ ஒரு ரூம்லேருந்து அலற சத்தம் கேட்குது. ஸோ இந்த பக்கம் ஜேகே, என்னது இது வேணான்னு சொல்லிட்டு பூட்டி வச்ச ரூம் ஆச்சு, பட் இது ஓப்பனில் இருக்குது, வெளியே யாரும் டப்பல் போட்டிருக்காங்க, ஹெல்ப் பண்ணுங்க, யாராவது டோரை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல். தயாங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நேராக போய் ஓப்பன் பண்ணுறான் டோரை. பட் அவனோட ஹார்ட் எல்லாம் அந்த ஒரு நிமிஷம் பிரேக் ஆகுது. பிகாஸ் அந்த சீன் தாங்கோட ஷர்ட்டை பிடிச்சி இந்த பக்கம் ஷைன் கிழிச்சிட்ருப்பான். ஸோ தாங்கிட்ட எவ்வளோ தப்பாக நடந்துக்க முடியுமோ அவ்வளோ தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணிகிட்ருப்பான். ஸோ தாங்கோட தலைமுடியெல்லாம் அப்படியே கலைஞ்சி போயிருக்கு. ஸோ அவன் கண்ணன் தனியாக வந்துட்டுருக்கு. அவனோட கண்ணாடி ஒரு பக்கம் கீழே விழுந்து கிடக்குது. அவனோட ஷர்ட் பட்டன்ஸ் ஒரு 4 பட்டன் கிட்ட அறந்துருக்கு. அவனோட ஷர்ட் ஒரு பக்கம் கிழிஞ்சிருக்கு. அண்ட் தென் அவன் காலில் போட்டிருந்த ஷூ ஒன்று கழண்டு இருக்குது. ஸோ இந்த பக்கம் தாங்கோட ஃபேஸ் எல்லாம் பயத்தோட உச்ச கட்டத்தில் இருக்குது. அவனோட கையெல்லாம் அப்படின்னு நடுங்கிட்டுருக்கு. ஸோ இந்த பக்கம் ஜேகே அப்படியே பார்க்குறான் தாங்கோட இந்த நிலமையை. தாங்க அப்படி ஜேகேவை பார்த்தோன்னையும் இன்னும் பயப்படுறான். மேபி இவனும் வந்து இவனோட கூட்டு சேர்ந்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் ஷைன், ஜேகே நீ நான் சொல்கிறது நிமிஷம் கேளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் ஷைனை வந்து ஜேகே
ஃபேஸ்லேயே பஞ்ச் பண்ணுறான். அந்த அவன் கோவத்துலேயே செம்மையாக பார்த்து ஷைனை அடிச்சிட்ருக்கான். இந்த பக்கம் தயாங் அப்படியே பார்த்துட்ருக்கான். ஸோ ஒரு லெவலுக்கு மேலே இந்த பக்கம் ஜேகே ஷைனியை கொண்டுடுவான் போல் அப்படி அடிக்கிறான். ஸோ இந்த பக்கம் தயாங் வந்து ஜேகே ஸ்டாப் பண்ணுறான். ஹே ஜேகே ஜேகே என்ன பண்ணுறான், அவனை விடுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் ஜேகே தாங் வந்து அவனை ஷோல்டர் தொட்டோனையுமே அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு தாங் கிட்ட வரான். ஸோ தாங் ஜேகே ப்ளீஸ் இதை எதையும் வச்சு என்ன திரும்பியும் புல்லிங் பண்ணாத ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொன்னோனையும் இந்த பக்கம் ஜேகேக்கு மனசில் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படியே வந்து தாங் ஹக் பண்ணிட்டு சாரி உன்னை ஒரு நாள் புல்லிங் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே சாரிடா ப்ளீஸ் பாரு தயாங், சாரி தயாங், நான் உன்னோட அட்டென்ஷனுக்காக தான்டா உன்னை புல்லிங் பண்ணேன், வேறு எதுக்கும் இல்லை. உன்னை எப்படியாவது நான் இந்த மாதிரி ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ணியிருக்கேனா? இல்லை தயாங், ஷேன் தயாங் ப்ளீஸ் பாரு தயாங் அப்படின்றான். ஸோ தாங்க ஒரே வார்த்தை சொல்கிறான், என்னை விட்டு ஜேகே, எனக்கு பயமாக இருக்குது ஜேகே ப்ளீஸ், எனக்கு இங்கேருந்து போகணும், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு இனிமேல் காலேஜ்லாம் வேணாம், நான் வீட்லேயே இருக்கேன் ஜேகே ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லோ வாய்ஸில் ரொம்ப பயந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான் தயாங். ஸோ ஜேகே அப்படி தாங்க பார்த்து இங்கே பாரு தயாங், ஐ லவ் யூடா, நான் உங்ககிட்ட இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக வந்தேன். ஸோ இங்கே பாரு தயாங், ஐ லவ் யூ ஸோ மச், உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லாத தயாங், நான் இருக்கேன் தயாங், இங்கே பாரு தயாங் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் தயாங்க்கு இன்னும் பயமாகுது. ஸோ ஜேகேவை தள்ளி விட்டுட்டு அவனோட கண்ணாடியை எடுத்துக்கிட்டு அவனோட ஷூவை எடுத்துக்கிறான். ஸோ எடுத்து அந்த காலில் போட்டு அந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு அவன் ஷர்ட்டை தான் பார்க்குறான், கிழிஞ்சிருக்கு. ஸோ அதை அப்படி முடிஞ்ச அளவுக்கு அந்த பேக்கை வச்சு கவர் பண்ணுறான். ஸோ புக்கை எடுத்துக்கிட்டு நேரம் அழுதுகிட்டே காலேஜை விட்டு வெளியே ஓடுறான். ஸோ அதை பார்க்குற ஜேகேக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. திரும்பவும் வந்து இந்த பக்கம் ஷைனோட வயிற்றுலேயே ஒரு எட்டு விட்டுட்டு, டேய் அவனுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சும் அவனை கொன்னுடுவேன், நீ என்னோட லவ் மேலேயே கை வைக்கிறியா, என்னோட லவ்வர் அவன் மேலே கை வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் வந்து இவன் அடிக்கலான்னு வரான். ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வராங்க. டே மச்சான் என்னடா பண்ணுற, அவனோட மூக்கிலேருந்து ரத்தம் வருதான், பேச்சு கூட இல்லைடா, என்னடா பண்ண போகிற டேய் அப்படின்னு சொல்லி ஜேகேவை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஜேகே அதுக்கு திரும்பவும், டேய் அவன் என் செலத்து மேலே கை வச்சிட்டான்டா, அவன் சும்மா விட மாட்டான், என்னை விடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டேய் ஜேகே ஸ்டாப் பண்ணுறா, இல்லைனா அவனுக்கு ஏதாச்சும் ஆயிடும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க. பட் ஜேகே இல்லை நான் இப்போ போகணும்டா, எங்கே போகணும், ஏய் தயாங் போயிருக்கான்டா, இவன் தயாங்க என்ன பண்ண பார்த்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகேக்கு கோவம் தலைக்கு ஏறுது. ஸோ ஜேகே திரும்ப வந்து அவனை ஒரு எட்டு விட்டுட்டு வயிற்றுலேயே. ஸோ அவன் அங்கேருந்து கிளம்புறான். ஸோ கார் கீஸ் எடுத்துகிட்டு நேரம் இந்த பக்கம் தயாங் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக தான் ஜேகே போகிறான். ஸோ தயாங் அதுக்குள்ளே கையிலேருந்து கொஞ்சம் காசை வச்சு நேராக பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போயிடுறான். ஸோ வீட்டுக்கு நேராக வெளியே தான் நின்றுருக்கான். ஸோ கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு தயாங் கடைன்னு வீட்டுக்குள்ளே ஓடி போயிடுறான். ஸோ ஓடி போய்ட்டு டோரை சாத்திட்டு அந்த பேக்கை தூக்கி போட்டுட்டு அந்த புக்கையும் அங்கே வச்சுட்டு அப்படியே அழுகுறான். ஸோ ஏன் எனக்கு மட்டும் எல்லாமே தப்பாக நடக்குது, என்னால் முடியல, எதுக்கு என் அப்பா அம்மா சின்ன வயசுலேருந்து தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க, அவ்வளோ கேவலமான பிறவியா நான், அதே மாதிரி எனக்குன்னு சொல்லிக்க கூட பிறந்தவங்களும் யாரும் இல்லை, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. என்னை இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் கேட்கறதுக்கு யாருமே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் எதுக்கு என் வாழ்க்கையில் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கணும், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ப்ளீஸ் என்னை எதுக்கு விட்டுட்டு போனீங்க, அப்பா என்னை எதுக்குப்பா தூக்கி போட்டுட்டு போயிட்டீங்க, கஷ்டமாக இருக்குப்பா எனக்கு ரொம்ப, எனக்கு நீங்கள் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் அப்படியே தாங்க விழுந்து அழுதுட்ருக்கான். கரெக்டாக டோர் ஓப்பன் ஆகுது. பார்த்தா ஜேகே அப்படியே தாங்க ஹக் பண்ணுறான். தாங்கிறதுக்கு ஜேகே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்க ஃபஸ்ட் இங்கேருந்து போங்க, நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் ஜேகே, தாங் இங்கே பாருடா ப்ளீஸ்டா, இங்கே பாரு, என்னை எதுவும் புள்ளி பண்ணாதீங்க, என்னை அதை வச்சு ப்ளீஸ் கலாய்க்காதீங்க ப்ளீஸ் ஜேகே, ஏய் நான் உன்னை எதுவும் பண்ணலடா, இங்கே பாருடா தயாங் அப்படின்றான். பட் தாங் பார்க்கவே மாட்டான். ஸோ ஜேகே அப்படியே தாங்க லிப் லாக் தான் பண்ணுறான். ஸோ அந்த பக்கம் தாங்க ஒரு நிமிஷம் ஷாக்காக பார்க்குறான்.
அப்படியே இந்த பக்கம் தயாங் ஜேகே தள்ளி விட்டுட்டு, ப்ளீஸ் ஜேகே இங்கேருந்து போயிடுங்க, நீங்களும் அந்த பையன் மாதிரி. ஏய் என்னடா பேசுகிற, நான் அந்த பையன் மாதிரிலாம் உன்கிட்ட எதுவும் நடந்துக்கல. நீ நீ என்னோட லவ்வர்ரா, நான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன்டா தயாங். கிட்டத்தட்ட உன்னை நான் 7 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கேன்டா. நீ ஹையர் செகண்டரி படிக்கும் போதுலேருந்தே ஒன்று லவ் பண்ணிகிட்ருக்கேன். நீ இந்த யூனிவர்சிட்டி தான் சேர்றேன்னு சொன்னோன்னே எங்கள் அப்பங்கிட்ட சண்டை போட்டு இந்த யூனிவர்சிட்டி வந்து சேர்ந்தேன்டா. ஏ தயாங் நீங்கள் பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ தயாங் அப்போ தான் திங்க் பண்ணுறான். ஸோ ஜேகே இவனை ஸ்கூல் டேஸ்லேயே பார்த்துருப்பான். பட்டு ஜேகே அவ்வளோ பேச மாட்டான். தயாங்க பார்த்துட்டு போகிறதோடு சரி அந்த மாதிரியே வச்சுருந்துருப்பான். இந்த பக்கம் தயாங், ஏன் இப்படிலாம் பண்ணுற ஜேகே, என்னை எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுறியா என்ன, இல்லை எமோஷ்னலாக என்னை எல்லோரும் சேர்ந்து கலாய்க்கிறீங்களா? ஏய் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவனோட பேக்கை திறந்து கொட்டுறான். பத்தா ஃப்ளவர்ஸ், புக்கே, ஐ லவ் யூ. ஸோ தாங்கோட பிக்கெல்லாம் போட்டு ஒரு ஆல்பம் எல்லாம் வச்சிட்ருக்கான். ஸோ தாங்க அப்படியே பார்க்குறான். ஸோ அவனோட சின்ன வயசு பிக் தான் ஒன்று. ஸோ அவன் வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இருந்த ஒரு ஃபோட்டோ தான் அது. ஸோ ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த டைம் கிராஜுவேட் ஆகிற பசங்கக்கிட்ட இருந்தலாம் ஒரு குரூப் ஃபோட்டோ ஒன்று, தனியாக ஒரு ஃபோட்டோ ஒன்று. இந்த பக்கம் அப்படியே ஜேகேவை பார்க்குறான் தயாங். உன்னோடைய தாண்டா எல்லாமே எல்லாமே நீ போட்டுட்டு போனது தான். ஸோ ஸ்டில் எல்லாத்தையும் நான் வச்சிட்ருக்கேன். பிகாஸ் நீ தாண்டா காரணம் தயாங் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ தாங்க அப்படியே ஜேகேவே பார்த்துட்ருக்கான். ஜேகே அப்படியே ஒரு ஆல்பம் மாதிரி ஒரு விஷயம் எடுக்கிறான். ஸோ அதை எடுத்து காட்டுறான். ஃபஸ்ட்டு எடுத்துனுமே தாங்கோட ஃபோட்டோஸ் தான். ஸோ அவன் சிரித்தது, அழுதது, அந்த அவன் கோவப்படுறது, அவன் தூங்குறது எல்லாமே இந்த பக்கம் ரசித்து இந்த பக்கம் ஜேகே அந்த பிக்கெல்லாம் ஃபோனில் எடுத்திருப்பான். ஸோ அதெல்லாம் அப்படியே ஃபோட்டோவாக போட சொல்லி கொடுத்து அதெல்லாம் எடுத்து வச்சு அவன் ஃபோட்டோவாக கன்வெர்ட் பண்ணி ஒரு ஆல்பமாக வச்சிட்ருக்கான். ஸோ இன்னொரு பக்கம் ஒரு ஆல்பம் மாதிரி அந்த பேஜை திருப்பி காட்டுறான். பார்த்தா அதில் தாங் சாப்பிட்டு போட்ட சாக்லேட் ஒரு பேப்பர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்ருக்கான் ஜேகே. ஸோ இந்த பக்கம் தாங் கண் கலங்கிட்டு அப்படியே ஜேகேவை பார்க்குறான். ஸோ ஜேகே பாரு தயாங், இது எல்லாமே உன்னோட இது தான்டா, உனக்காக தான்டா இது எல்லாமே பண்ணுறேன் தயாங். இங்கே பாரு, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட்ரா தயாங், நீ தானே எனக்கு ரொம்ப முக்கியம் தயாங். ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ ஸோ மச். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டா. ஸோ உன்னை நான் ஹையர் செகண்டரியில லவ் பண்ணுறேன். பட் உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நீ உன்னோட லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ஒரு பையன்கிட்ட சொன்ன தெரியுமா? அதனால தான்டா நான் சொல்லலை. மேபி காலேஜ் போனாவும் மனசு மாறும், கண்டிப்பாக நீ என்ன லவ் பண்ணுவேன்னு நினச்சேன். பட் ஸ்டில் நான் அப்படியே அமைதியாக இருந்தா கண்டிப்பாக உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு தான்டா உன்னை புல்லிங் பண்ணுற மாதிரி வந்தேன். பட் வேறு எந்த தப்பான இன்டென்ஷனும் எனக்கு இல்லைடா, ப்ளீஸ்டா தயாங் அப்படின்னோன்னையும். ஸோ தயாங் வந்து ஜேகே ஒர்க் பண்ணிட்டு, எனக்கு தெரியல யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு. எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை ஜங்குக். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஹையர் செகண்டரியில் நீ என்னை பார்த்ததோடு சரி, பட் நான் ஒன்று பார்த்தேன், அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் தயாங் அப்படி ஜேகேவோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். ஸோ சின்ன ரூம் மாதிரி இருக்காங்க தான். அங்கே போய் பார்த்தா ஜேகேவோட ஃபோட்டோஸ் தான் இருக்குது. ஸோ ஸ்கூலில் அவங்க 2 பேரும் கிராஜுவேஷன் ஆகும்போது எடுத்து பிக்லாம் அப்படியே மாட்டி வச்சுருக்காங்க. ஸோ ஜேகேவோட ஃபோட்டோ அந்த ஜேகேவோட நிறைய திங்ஸ் அங்கே இருக்குது. ஸோ ஜேகே சாப்பிட்டு தூக்கி போட்ட அந்த மாதிரி சாக்லேட் பேப்பர்ஸ் இவனும் கலெக்ட் பண்ணியிருக்கான். அந்த ஜேகே ஸ்மைல் பண்ணுற பிக், அந்த ஜேகே கிராஜுவேட் ஆகும்போது தனியாக எழுத பிக், அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் ஜேகே பார்த்து, அப்போது நீ தயாங் என்ன? ஆமாம் ஜங்குக், பட் உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய்ட்டு தயாங் ஒரு புக் எடுத்துகிட்டு வந்து காட்டுறான். பார்த்தா ஜேகே அழகாக அதில் ஸ்கெட்ச் பண்ணியிருக்கான். ஸோ ஜேகே தூங்கும் போது, ஜேகே அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கும் போது, ஜேகே அந்த இடத்துல காரிடாரில் உட்காந்துட்ருக்கும் போது, அந்த ஜேகேவும் தயாங்கும் இருக்கிற மாதிரி நிறைய பிக்லாம் அப்படியே அவன் அப்படியே ஸ்கெட்ச் பண்ணியிருக்கான். ஸோ அதை அப்படியே எடுத்து ஜேகே கிட்ட கொடுக்குறான். உங்ககிட்ட நான் எப்படி லவ் சொல்கிறதுன்னு தான் இருந்தேன் ஜேகே. பிகாஸ் நீ ரொம்ப ரிச், நீ ரொம்பவே ரிச். அந்த உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க. பட் எனக்கு யாருமே இல்லை. உன் லைஃப் ரொம்ப ரிச்சான லைஃப். மேபி உங்ககிட்ட பொண்ணுங்களாம் சுற்றி வரும்போது நீ சொல்வல, என் காசுக்காக தானடி வரீங்க பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீ அந்த மாதிரி என்னையும் சொல்லிடுவியோன்னு நினச்சேன். அதனால தான் இவ்வளோ நாளாக நான் என்னோடய லவ்வை சொல்லலை ஜிகே. அந்த இப்போ நான் சொல்கிறேன். இப்போ என் மனசில் எந்த பயமும் இல்லை, யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. அந்த ஜேகே இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட ஃபேஸை கட் பண்ணி
ஸோ அவனோட ஃபேஸை பார்க்க வைக்கிறான் அந்த பக்கம் தயாங். ஐ லவ் யூ ஜேகே, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச், உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும், உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் போன வாட்டி இந்த பக்கம் ஜேகே தான் கிஸ் பண்ணியிருப்பான். பட் இந்த பக்கம் தயாங்க காட்டினான் பொறுமையாக கிட்ட போய். ஸோ அவன் மைண்டில் தான் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் ஜேகேவும் ஒரு சின்ன ஸ்மைல் அவன் ஃபேஸில். பட் அவன் கண்ணன் டியர்ஸ் வருது. ஜேகேவை அப்படியே பார்க்குறான் தயாங். பார்த்துட்டு அந்த கண்ணில் இருக்க டியர்ஸை வைப் பண்ணிட்டு, எதுக்கு அழுவுற ஜேகே? ஏன் நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஹே தயாங், அது இல்லைடா, இது ஜஸ்ட் ஹாப்பி டியர்ஸ், சந்தோஷத்தால் வர கண்ணீர். நீ நீ ஏன்டா அதை மென்ஷன் பண்ணுற? நான் வந்து சோகமாக இருக்கேன்னு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தயாங். இந்த மூமெண்ட் என் லைஃப்பில் மறக்க மாட்டேன். ஐ லவ் யூ தயாங் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறான் திரும்பவும். ஸோ தயாங் சிரிச்சுட்டே அந்த கிஸ்க்கு பேக் கிஸ்ஸும் கொடுக்குறான். ஸோ அப்படியே ஒரு 5 years ஓடுது. காட்டினா இந்த பக்கம் தேக்குக்கு 2 பேரும் மேரேஜ்க்காக ரிங்கை கையில் வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. அந்த இந்த பக்கம் ஜங்கு கூட ஃபேமிலி, ஏய் ஜாலி, என் அண்ணாக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. இந்த பக்கம் ஜங்கு கூட அப்பா, ஜங்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல். ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு பேசிகிட்ருக்கான். இந்த பக்கம் தாங் பக்கத்தில் ஜங்கு கூட அம்மா, அச்சோ எனக்கு சன்னின்லாம் வரப்போகிறான், அவனும் இவ்வளோ அழகாக இருக்கான், நீ ரொம்ப அழகாக இருக்க தயாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் கிள்ளிட்டுருக்காங்க. கரெக்டாக இந்த பக்கம் பெரிஸ்ட் வந்துட்டு ஓகே மேரேஜை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோடுமே. ஸோ 2 பேருமே மண்டபத்துக்கு மேலே கூட்டிகிட்டு வராங்க. அப்போ தான் தயாங் பார்க்குறான் ஜேகேவை. ஸோ ஜேகேவும் அப்போ தான் பார்க்குறான் தயாங்க. 2 பேருமே செம்ம அழகாக இருக்காங்க. 2 பேரும் ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக 2 பேரோட ஃபேஸையும் பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ ஸ்மைல் பண்ணதுமே இந்த பக்கம் காட்டினா பெரிஸ்ட், நீங்கள் இப்போ ரிங்கை மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 2 பேருமே ஸ்மைல் பண்ணிவிட்டு ரிங்கை மாற்றிக்கிறாங்க. மாற்றினதுக்கப்புறமா இந்த பக்கம் தயாங் கையில் வச்சு இந்த ஃப்ளவர் இதுவை அப்படியே பின்னாடி தூக்கி போடுறான். ஸோ போட்டுட்டு அப்படியே ஜேகே கிஸ் தான் பண்ணிகிட்ருக்கான். ஸோ எல்லாருமே செம்மையாக கத்திகிட்ருக்காங்க. ஸோ ஓகேடா, நான் அதோட இந்த 1 ஷாட் முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த 1 ஷாட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஆர்மீஸ் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஓகேவா ஆர்மீஸ்? பாய் ஆர்மீஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, பாய்.